ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டேப். நான் ரீசெண்டாக வந்து ஆப்பிளோட AirTags வாங்கினேன் அண்ட் இந்த வீடியோவில் அதோட அன்பாக்சிங் as well as யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா இது தமிழ் டேப் அண்ட் எனக்கு பிடிச்ச டெக் வந்து இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஆப்பிள்னு பேர் கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒரு விஷயம் தான், அது வந்து ஆப்பிளோட ஐஃபோன். அது தவிர ஆப்பிள் வந்து ஏகப்பட்ட மற்ற டிவைசஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தே ஹேவ் லைக் பியூட்டிஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் கால் மேக்ஸ் அண்ட் பெஸ்ட் இன் கிளாஸ் டேப்லெட்ஸ் கால் ஐபேட்ஸ். அது தவிர ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ், இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஜென்ரலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஆப்பிள் ஒரு சர்டன் மார்க்கெட் இல்லை சர்டன் செக்மெண்ட்க்கு வந்தாங்களே அவங்க வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்காக இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நடக்குதுன்னா, அவங்களோட எக்ஸலன்ட் சாஃப்ட்வேர் அண்ட் வெல் கண்ட்ரோல்ட் ஹார்ட்வேர் அண்ட் அவங்களோட டைட் இன்டகிரேஷன் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் ஒரு அமேசிங் மார்க்கெட்டிங் டீம் இதெல்லாம் வச்சு ஆப்பிள் வந்து ஒரு செம்மையான ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு டெலிவர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னாலே ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் நம்ம பே பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கேன் ஆல்சோ பி அசோசியேட்டட் வித் குவாலிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிள் எந்த செக்மெண்ட்டை என்டர் பண்ணாலும் அவங்க வந்து கைண்ட் ஆஃப் அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ ஆப்பிள் வந்து இந்த AirTags வச்சு இந்த ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் மார்க்கெட்டில் அவங்க ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ AirTagsனால் என்ன? AirTags இஸ் நத்திங் பட் அ ட்ராக்கிங் டிவைஸ் தான். இது ஒன்றும் ஆப்பிள் ஃபஸ்ட்டாக இனோவேட் பண்ணி கண்டுபிடிச்சதுலாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராக்கிங் டிவைசஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸ் இல்லை அமேசானில் பார்த்தாலே தெரியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் நேம்ஸ் நமக்கு தெரிஞ்சது வந்து டைல் தான். இப்போ ஆப்பிள் இந்த செக்மெண்ட்டை என்டர் ஆனோன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் டஃப் டைம் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த செக்மெண்ட்டில் ஆப்பிள் என்டர் ஆகிட்டாங்க. அவங்களோட காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் மை நெட்வொர்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைண்ட் மை நெட்வொர்க்கில் மட்டும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்பிள் டிவைசஸ் இருக்குது. ஃப்ரம் மேக்ஸ், ஃப்ரம் யுவர் வாட்சஸ், ஃப்ரம் ஐஃபோன், இல்லைனா அவங்க டேப்லெட் எல்லாமே வந்து இந்த ஃபைண்ட் மை நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இந்த ஃபைண்ட் மை நெட்வொர்க் வந்து இந்த AirTagோட கம்யூனிகேட் பண்ண முடியும் இன் வெரி டிஸ்க்ரீட் அண்ட் உங்கள் ப்ரைவசியை டாப் ப்ரையாரிட்டி வச்சு இந்த AirTag எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ண முடியும். பிகாஸ் ஆப்பிளோட யூசர் பேஸ் வந்து ரொம்ப ஹையாக இப்போ வளர்ந்ததுனால அண்ட் இந்த ஃபைண்ட் மை நெட்வொர்க்கில் ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்கிறதுனால AirTags வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது தொலைச்சிட்டிங்கன்னா அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஆப்பிள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட மற்ற டிவைசஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஆப்பிள் வாட்ச் இருக்குது அண்ட் எங்கிட்ட ஒரு ஐஃபோனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் எங்கேயாவது வாட்ச் வச்சுட்டேன்னா இந்த வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என் ஐஃபோன் வச்சு லொக்கேட் பண்ணி பிங் பண்ணுவேன். கரெக்டாக வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து ஸ்மால் பிங் மாதிரி கொடுக்கும். ஃபார் ஐசி வர்ஸாக உங்கள் ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வாட்ச் வச்சு லொக்கேட் பண்ணலாம். ஸோ இதே தான் வந்து கைண்ட் ஆஃப் மாதிரி இன்னொரு வைடர் ஏரியாவை ப்ராடன் பண்ணுற மாதிரி இந்த AirTags வந்து ஆப்பிள் வந்து இந்த ஃபைண்ட் மை நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இப்போ வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸலண்ட்டாக தான் முன்னாடியே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து வெளியில் எப்படி ஒர்க் ஆகணும்னு தான் நான் வந்து என்னோடய டீட்டெயில் ரிவ்யூவில் நான் வந்து பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த AirTags வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம டெய்லி ரொம்ப ஈஸியாக தொலைக்கிற விஷயம் என்னென்னா நம்ம வீட் கீழ்னா வண்டிக்கு. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு கீ செயின் மாதிரி போட்டு இந்த AirTagsஸை மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் எங்கே வச்சுருக்கீங்க இந்த கீஸ், இல்லைனா நீங்கள் வெளியில் கீழே விட்டுட்டிங்கனாலும் இந்த கீஸை உங்களால் லொக்கேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் AirTag. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த AirTagsஸோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். நீங்கள் எனி அதர் ஆப்பிள் ப்ராடக்ட் பார்த்தீங்கனாலே அவங்களோட பேக்கேஜிங் வந்து செம்ம மினிமலிஸ்டிக் அண்ட் ஸ்லீக் பேக்கேஜிங்காக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து AirTags இருக்குது அண்ட் கொஞ்சம் நிறையாவே பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்கு. ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து இந்த AirTagsஸை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ட் இந்த பேட்டரியை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் இன்டு த AirTag. ஸோ நீங்கள் ஒன்றும் தனியாக பேட்டரிலாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த பேட்டரியை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கழட்டினோன்னா ஒரு ஸ்மால் பீப் கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் AirTags வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த AirTags வந்து உங்கள் ஐஃபோனோட நீங்கள் பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் இல்லைனா உங்கள் ஏர்பாட்ஸ் மேக்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் ஐஃபோனோட பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி சிமிலர் ப்ராசஸ் தான். ஒன்றுமே இல்லை, இந்த AirTagsஸை உங்கள் ஃபோன் பக்கத்தில் கொண்டு போனாலே போதும். ஸோ ஒரு சின்ன பாப்அப் மாதிரி வரும். ஸோ கனெக்ட்னு ஒரு பாப்அப் வந்து வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த AirTags ஆப்பிள் கொடுக்குற ஒரு நேமே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் நேமும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆப்பிள் ஐடி வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் AirTag வந்து அந்த ஆப்பிள் ஐடியோட ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இந்த AirTagக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவர் ரேடியோ இருக்குது ஃபார் கம்யூனிகேஷன், ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது ஃபார் மேக்கிங் சவுண்ட்ஸு, ஒரு ஆக்சலரோமீட்டர் இருக்குது அண்ட் ஒரு ரீப்ளேசபிள் பேட்டரி இருக்குது. ஆப்பிள் வந்து கொடுத்த ஸ்பெக்ஸ் வந்து இந்த பேட்டரி இந்த CR2032 பேட்டரிக்கு 1 year தான். இந்த AirTagsல ஒரு UN சிப் இருக்குது. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் ஆர் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரெசிஷன் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபைண்ட் மை நெட்வொர்க்கு செக்யூர்லி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். உங்கள் ஐஃபோன் 11 and 12லையும் இந்த கைண்ட் ஆஃப் இந்த UN சிப் இருக்கிறனால உங்களால் ஈஸியாக வந்து ரியல் டைம் ட்ராக்கிங் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து வெளியில் ஃபார் எக்ஸாம்பிள் தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த AirTags வந்து லாஸ்ட் மோடில் போட்டுட்டு இந்த AirTags வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து இந்த உங்கள் கீ செயினை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்ககிட்ட ஆப்பிள் டிவைஸ் இல்லைனா கூட ஒரு எனி அதர் NFC பவர் டிவைஸ் இருந்தால் கூட அவங்களால இது வந்து அவங்க ஸ்கேன் பண்ணால் இது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் மோடில் போட்டுட்டு ஓகே இது வந்து என்னோட AirTag இது இங்கே உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அதில் ஒரு
மெசேஜ் போட்டால் போதும், அந்த ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும், தே கேன் காண்டாக்ட் யூ. இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ் எப்படி இந்த ஏர்டேக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு. ஏர்டேக்ஸை எப்படி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலான்னா இந்த ஆப்பிள் டிவைஸில் ஃபைண்ட் மை போய் உங்கள் iOS இல்லைனா iPadOSல இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெப்லேயும் போய் பண்ணலாம். ஸோ iCloud.com/findக்கு போனீங்கன்னா அதில் கூட உங்கள் ஏர்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஏர்டேக் நான் வந்து ஆர்டர் பண்ணது தேர்ட் பார்ட்டி ஸ்டோரில் தான் பண்ணேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்லேருந்தையும் ஆர்டர் பண்ணலாம். ஆப்பிள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் பண்ண முடியும் இந்த ஏர்டேக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்டன் ஆல்ஃபபெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சர்டன் இமோஜிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ரொம்ப கொள்ள விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இதோட ஆக்சசரிஸ் வந்து ஆப்பிள் விற்கிற ஆக்சசரிஸ் லெதர் கேசஸ் வந்து கைண்ட் ஆஃப் ரெடிகுலஸ்லி ப்ரைஸ்ட். ஐ திங்க் இது வந்து மோர் தென் த ப்ரைஸ் ஆஃப் த ஏர்டேகே இருக்குது. ஸோ பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டியிலே கீ செயின் வாங்க, இது நத்திங் பட் கீ செயின். எனக்கு வந்து இந்த ஏர்டேக்ஸ் வந்து இப்போதைக்கு நான் வீட்டில் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் இந்த ஏர்டேக்ஸ் வச்சு இந்த கீ செயினை லூஸ் பண்ணலை, நான் தொலைக்கல. அண்ட் ஐ ஹோப் நாட் டு. அண்ட் மேபி இந்த ஃபியூச்சர் வீடியோ நான் வந்து இந்த மாதிரி இந்த ஏர்டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டேக் கனெக்டட் வச்சு ஒரு கீ செயினை தொலைச்சிட்டிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒரு சின்ன வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கான்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then, see you in the next one. Take care and bye bye.